ஒரு நேயர் நம்மளுக்கு ஒரு கேள்வி அனுப்பியிருக்கிறார். சபரிமலையில் பெண்கள் நுழையலாம், 10 வயதிலிருந்து 50 வயதுக்கு உட்பட்ட பெண்கள் நுழையலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதுபோன்ற ஒரு தீர்ப்பை பள்ளி வாயில்களுக்குள்ளும் முஸ்லீம் பெண்கள் நுழையலாம் என்று கொடுத்தால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா என்று ஒரு கேள்வி கேட்கிறார். ஆக நீங்கள் அனுமதிப்பீங்களா, பெண்களை பள்ளிவாசலுக்குள்ளே அனுமதிப்பீங்களா என்று கேட்கிறார். முதல்ல இந்த கேள்வியே அபத்தம். விவரம் தெரியாமல் இந்த கேள்வியை கேட்குறார். அவர் ஏதாவது பல பள்ளிவாசலுக்கு சென்று பார்க்கலாம். அவர் பெண்கள் பள்ளி வாயிலுக்கு போய் கொண்டிருப்பதை நீங்கள் அவர் நிச்சயமாக பார்க்க முடியும். ஆகவே இப்படி ஒரு கேள்வியே முஸ்லீம் சமுதாயத்தில் எழவில்லை. இப்படி ஒரு வழக்கை கூட தொடுக்க முடியாது. ஏனென்றால் அது பள்ளி வாயிலுக்கு எல்லோரும் போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு பெருசாக உங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. ஹஜ்ஜு புனித யாத்திரை, இஸ்லாமிய வணக்கங்களிலே உயர்ந்த நிலையில் இருக்கின்ற ஹஜ் யாத்திரை நீங்கள் தொலைக்காட்சியிலே கூட அடிக்கடி பார்க்கலாம். ஆண்களும் பெண்களும் ஒன்றாக இணைந்து தான் போய் கொண்டிருக்கிறார்கள். இருவருக்கும் அது கடமை. ஆண்களுக்கு மட்டும் கடமை, பெண்களுக்கு விதிவிலக்கு என்றல்ல. அவர்கள் மீதும் அது கட்டாய கடமை. போய்கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த காபா என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவர்கள் வலம் வருகிற போது ஆண்களும் பெண்களும் ஒன்றாக இணைந்து செல்வதை உங்களால் பார்க்க முடியும். இன்னும் உங்களிலே பலர் அரபு நாடுகளுக்கு போயிருக்கலாம். அங்கே உள்ள பள்ளிவாசலாம் பெண்கள் போகிறாங்க. உங்களில் பலர் ஐரோப்பாவிற்கு சென்றிருக்கலாம். அங்கு உள்ள பள்ளி வாயில்களில் ஆண்கள் பெண்கள். உங்களில் பலர் தென்கிழக்கு ஆசிய நாடுகள், சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங் நாடுகளுக்கு போய் பார்த்துருப்பீங்க. அங்கேயும் பெண்கள் போய்கொண்டு தான் இருக்கிறார்கள். அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் போய்கொண்டு இருக்கிறார்கள். இந்தியாவில் தான் ஒரு சிக்கல். இங்கே உள்ள சில பழமைவாதிகள் பெண்களை பள்ளிவாசலுக்கு போடாமல் தடுத்து வச்சுருக்காங்க. அதுவும் மாறிக்கொண்டு வருகிறது. இன்றைக்கு பல பள்ளிவாயில்கள், சென்னையிலே நீங்கள் என்னோட வந்தால் பல பள்ளிவாயை உங்களுக்கு நான் காட்டுவேன். பெண்களுக்கு இப்போ தொழுகைக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆக முதலாவதாக இஸ்லாத்தில் அந்த அனுமதி இல்லைங்கிற வாதமே முதலாவது தவறானது. இது பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது என்பதை முதலாவதாக பார்க்கலாம். நபிகள் நாயகம் சொல்லியது, பெண்கள் வீடுகளில் தொழுவது சிறந்தது. ஆனால் அவர்களுக்கு பள்ளிக்கு போக விரும்பினால் அவர்களுக்கு அனுமதி கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதீர்கள். நல்லா கவனிங்க, மிக அற்புதமான ஒரு கட்டளை இது. வீட்டில் தொழுகிறதான் சிறந்தது, ஆனால் அவங்க போக விரும்பினா தடுக்காதீங்க. இது ஒரு யதார்த்தமான நடைமுறை சார்ந்த ஒரு கட்டளை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு கட்டாயம் அல்ல. பெண்கள் பள்ளி வாயிலுக்கு போக வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல. சற்று யோசித்து பாருங்கள். 5 வேளையும் ஆண்களைப் போலவே பெண்களும் பள்ளி வாயிலுக்கு போய்த்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு விதி இருந்தால் பெண்கள் நிலை என்ன? அவர்களால் முடியுமா? அது வீட்டு பொறுப்புகள், குழந்தை வளர்ப்பு பொறுப்புகள் என்று எத்தனையோ பொறுப்புகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற அவர்களால் அங்கே போக முடியாது. ஆகவே அதை அவர்கள் இஷ்டத்துக்கு விடப்பட்டு விட்டது. நீங்கள் விரும்பினா போகலாம், போகாமல் இருக்கலாம், அது உங்கள் இஷ்டம். வீட்டில் தொழுதாலும் பள்ளிவாசலில் தொழுதா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதே புண்ணியம் வீட்டில் தொழுதாலும் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு விட்டது. சரி, நபிகள் நாயக காலத்தில் எப்படி இருந்தது? பெண்கள் பள்ளிக்கு வந்தார்கள். முதல் வரிசையில் ஆண்கள் இருப்பார்கள், 2வது வரிசையில் குழந்தைகள் இருப்பார்கள், 3வது வரிசையில் பெண்கள் இருப்பார்கள். இதுதான் ஏற்பாடு. தொழுகை முடிந்ததும் பெண்கள் முதலாவதாக வெளியேறுவார்கள், அப்புறம் குழந்தைகள் வெளியேறும், அப்புறம் ஆண்கள் வெளியேறுவார்கள். இதன் மூலமாக ஆண் பெண் கலப்பு, மிக்சிங் ஆஃப் தி செக்ஸஸ் தடுக்கப்பட்டது. அதான் நோக்கம். பெண்களை இழிவாக பார்த்தல்ல. ஏனென்றால் ஒரு இறை இல்லத்தில் இறைவனை வணங்குகிற போது ஒரு ஒருமனப்பட்ட நிலையில், கான்சன்ட்ரேஷன், கவன சிதைவு சிதறல் இல்லாமல் ஒருமனப்பட்டு வணங்க வேண்டும் என்று சொன்னால் எதிர்பாலின ஈர்ப்பு அங்கே இருக்கக்கூடாது, ஆப்போசிட் செக்ஸ் அட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. அதற்காக செய்யப்பட்ட ஏற்பாடு. ஆகவேதான் இன்றைக்கு பல பள்ளிவாசல்களில் ஆண்கள் பெண்களும் ஒன்றாக தொழுகின்ற இடத்திலே கூட இவர்களுக்கு தனிப்பாதை, அவர்களுக்கு தனிப்பாதை. இஸ்லாமில் ரொம்ப கவனமாக இருக்குது. இந்த ஒழுக்க விதிகள் மீறப்பட்டு விடக்கூடாது. அதுவும் ஒரு பள்ளிவாயிலில், அதுவும் இறைவன் பெற நடக்கின்ற ஒரு வழிபாட்டு தலத்தில் இது போன்ற ஒழுக்கக்கேடுகள் நடந்துவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கின்ற காரணத்தினாலே தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது, இந்த கட்டுப்பாடுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் அவர்கள் பெருநாள் தொழுகைக்கு பெண்கள் கட்டாயம் வந்தாக வேண்டும் என்று விதித்தார்கள். ஒருவேளை அவர்கள் மாதவிடாய் காலத்தில் இருந்தாலும் நீங்கள் தொழுகையில் கலந்து கொள்ளாவிட்டாலும் அங்கு நடக்கின்ற சொற்பொழிவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று விதித்தார்கள்.
ஆகவே இதெல்லாம் தெளிவாக உணர்த்துகின்ற உண்மை என்னவென்று சொன்னால் பெண்கள் அங்கே போவதற்கு எந்த தடையும் கிடையாது என்பது. அடுத்ததாக பொதுவாக இஸ்லாத்தில் பெண்களுக்கு நிலை என்ன என்பதை புரிந்து கொண்டால் இன்னும் உங்களுக்கு இந்த பிரச்சனை தெளிவாகும். ஆணும் பெண்ணும் சமம் என்று இஸ்லாம் சொல்கிறது. இருவரும் ஒரே மூலத்திலிருந்து படைக்கப்பட்டவர்கள். ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா, அவர்கள் அனைவரும் ஒரே மூலத்திலிருந்து படைக்க. ஆகவே இருவருக்கும் உணர்வுகள் ஒரே மாதிரியானவை, தேவைகள் ஒரே மாதிரியானவை. டிமாண்ட்ஸ் அண்ட் இன்ஸ்டிங்ஸ் ஆர் சேம் ஃபார் போத். ஆகவே இருவரையும் சமமாக இஸ்லாம் மதிக்கிறது. இருவரும் ஒன்றல்ல, தே ஆர் நாட் ஐடென்டிக்கல், பட் தே ஆர் ஈக்குவல். ஆகவே இருவரும் கண்ணியத்துக்குரியவர்கள், இருவரும் இறைவனுடைய கலீஃபா, இறைவனுடைய பிரதிநிதிகள் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லுகிறது. இருவரும் ஒருவருக்கொருவர் நண்பர்களைப் போன்றவர்கள். பாவுலகும் அவுலியா பாவுல், நண்பர்களைப் போன்றவர்கள், ஒட்டி பிறந்த இரட்டையர்களைப் போன்றவர்கள். ஒரு பெண் ஷைத்தானினுடைய வடிவம் அல்ல, ஒரு பெண் பாவத்தை தூண்டுகின்ற சக்தி அல்ல. முதல் மனிதன் ஆதம் பாவம் செய்வதற்கு ஒரு பெண் தான் காரணம். ஆகவேதான் பெண்ணுக்கு பிரசவ வேதனை அளிக்கப்பட்டது என்ற கருத்தை எல்லாம் இஸ்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை. இருவரும் தான் தவறு செய்தார்கள். ஆதமும் தவறு செய்தார், அவருடைய மனைவி ஹவ்வாவும் தவறு செய்தார் என்றுதான் இஸ்லாம் சொல்லுகிறது. ஆகவே பெண்களுக்கு உயர்ந்த அந்தஸ்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. கடமைகள் இருவருக்கும் பொதுவானவை. எல்லா கடமைகளும், தொழுகையிலிருந்து எல்லா கடமைகளும் இருவருக்கும் பொதுவானவை. கூலியும் இருவருக்கும் சமமானவை. உரிமைகள் எல்லோருக்கும் பொது. ஆண்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அத்தனையும் பெண்களுக்கு இருக்கு. கல்வி கற்கிற உரிமையா, சமூக உரிமைகளா, பொருளாதார உரிமைகளா, எல்லாம் உண்டு. கணவனை தேர்ந்தெடுக்கின்ற உரிமை, கணவனை விவாகரத்து செய்கின்ற உரிமை, மறுமணம் செய்து கொள்கின்ற உரிமை, பொருளீட்டுகின்ற உரிமை, சொத்து உரிமை, வாரிசு உரிமை, எல்லாம் ஆண்களுக்கு என்ன உண்டு அத்தனையும் உண்டு. சில இடங்களில் சில பொறுப்புகள் அடிப்படையில் சில வேறுபாடுகள் உண்டு. உதாரணத்திற்கு சொத்தில் ஆண்களுக்கு 2 பங்கு, பெண்களுக்கு 1 பங்கு என்று சொன்னால் ஆண்களுக்கு தான் குடும்ப நிர்வாகத்தினுடைய பொருளாதார சுமை ஆண்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு சற்று அதிகம் தரப்பட்டிருக்கிறது. இப்படி 1-2 வேறுபாடுகள் உண்டே தவிர எல்லாம் பொதுவானது. இஸ்லாத்தில் கன்யாதான், பெண்ணை தாரை வார்த்து கொடுத்தல் என்ற ஒரு முறை கிடையாது. ஆக அடிப்படையில் she is a legal entity of her own. எல்லா விஷயங்களிலும் அவள் சட்டப்பூர்வமான ஒரு தனி மனுஷி. யாரையும் அவர் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய விதி. ஆகவே இந்த இவற்றை புரிந்து கொண்டால் பெண்கள் போகலாம் என்பதை இன்னும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஹிஜாப் போடுறாங்களே சார், என்ன அது அடிமைத்தனம் இல்லையா என்று கேட்கலாம். ஹிஜாப் என்பது ஒரு பாதுகாப்பு கவசம். கருப்பு தான் போடணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. மறைக்க வேண்டிய பாகங்கள் ஆண்களுக்கும் உடை கட்டுப்பாடு உண்டு, பெண்களுக்கும் உடை கட்டுப்பாடு உண்டு. இறுக்கமாக இருக்கக்கூடாது, மெல்லிசாக இருக்கக்கூடாது, முகத்தையும் கை தவிர மற்ற பாகங்களையும் மறைத்திருக்க வேண்டும். அது எந்த துணியாலும் மறைச்சிக்கலாம். அந்த உடையை அணிந்து கொண்டு கடைத்தெருவுக்கும் போகலாம், கல்வி கூடத்துக்கும் போகலாம், வியாபார ஸ்தலத்துக்கும் போகலாம், கல்வி கற்க போகலாம், போராட்ட களத்துக்கும் போகலாம், எல்லாத்துக்கும் போகலாம். இதுதான் இஸ்லாத்தின் நிலைப்பாடு. ஆகவே இந்த கேள்வியே எழலை. என்ன கேள்வி? பெண்கள் பள்ளிவாசலுக்கு போகலாமா என்ற ஒரு கேள்வியே எழுவதில்லை. ஆக இந்த குற்றச்சாட்டை வைப்பவர்கள் இவ்வளோ டபுள் ஸ்டாண்டர்ட் என்னன்னு பார்க்கணும். ஒரு பக்கம் சொல்கிறாங்க பெண்கள் முத்தலாக விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் சட்டத்துக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் சபரிமலைக்கு போகலாம் என்று சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தால் அதுக்கு கட்டுப்படக்கூடாதுன்னு சொல்கிறான். பாருங்கள், டபுள் ஸ்டாண்டர்டாக பாருங்கள். அங்கே சொல்கிறான் சுப்ரீம் கோர்ட் சட்டத்துக்கு கீழ்ப்படின்னு சொல்கிறான். இங்கே சுப்ரீம் கோர்ட் சொல்லுது பெண்கள் போகலான்னா அதுக்கு தடை போடுகிறார். இது இரட்டை நிலை அல்லவா இவர்கள்? அதுக்கு ஒரு விளக்கம் நம்முடைய பிரதமர் சொல்கிறார். முத்தலாக் என்பது அது பாலின சமத்துவம் சார்ந்த விஷயம், ஜெண்டர் ஜஸ்டிஸ் சார்ந்த விஷயம். ஆனால் கோயிலுக்கு போவது என்பது ட்ரெடிஷன், அது பாரம்பரியம் சார்ந்த விஷயம் என்று சொல்லி தப்பிக்க பார்க்கிறார். இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதங்களா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த முரண்பாடுகள் அவசியம் இல்லாது. சுப்ரீம் கோர்ட்டு அங்கே தலையிடக்கூடாது, சபரிமலை விஷயத்தில் தலையிடக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஆனால் முத்தலாக் விஷயத்தில் சுப்ரீம் கோர்ட் தலையிடுகிறது. முரண்பாடு. இது போன்ற போலியான வாதங்களை கண்டு நாம் ஏமாந்து விடக்கூடாது. இந்த வகுப்புவாதிகள் சொல்வதை எல்லாம் வைத்துக்கொண்டு முஸ்லீம்கள் பெண்களுக்கு இந்த உரிமைகள் எப்போதும் மறுக்கப்பட்டதில்லை, மறுக்கவும் முடியாது. இறைவன் தந்த சட்டத்தை, இறை தூதர் சட்டத்தை மறுக்க முடியாது. சில காலத்திற்கு சில பழமைவாதிகள் அதை தடுத்து வைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அது காலமெல்லாம் அது செல்லுபடி ஆகாது. முஸ்லீம்கள் பள்ளிவாயலுக்கு போய்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆகவே போக வேண்டும் என்று ஒரு வழக்கு தொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் போகலாம் என்று உத்தரவு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது.